யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கியதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுகிறதை என் காதுகள் கேட்கும் என்று ஆண்டு வார்த்தை சொல்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு நேரிட போகிறதை உங்கள் கண்கள் இனி பார்க்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின, விரோதமாய் பேசின துன்மார்க்கனுக்கு வரப்போகிற காரியத்தை இனி உங்கள் காதுகள் கேட்க போகிறது. இது எப்படி நடக்கும் என்றால், அதே சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆவியானவர் உங்களை புது எண்ணெயினால் நிரப்பி அவர் அபிஷேகம் செய்வார். உங்களை காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாரை கர்த்தர் உயர்த்துகிறாரோ, யார் மேலே ஒரு புதிய எண்ணெயினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ, அவர்களுக்கு வாழ்வில் எழும்பின அந்த சத்துருக்களுக்கு நேரிட போகிறதை இனி உன் கண்கள் பார்க்க போகிறது. உன் வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்கள் இன்னைக்கு எழும்பி இருக்கலாம். எப்பொழுது இவன் விழுவான், எப்பொழுது இவன் அழிவான், இவன் பெயர் முதற்கொண்டு எப்பொழுது அழியும் என்று உன் அழிவை பார்த்து கொண்டிருக்கிற நீ, அழிக்கப்படுகிறதை இன்னைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிற சத்துருக்களை கர்த்தர் ஏகமாய் விழ பண்ணுவா. உன்னை அழிக்க நினைக்கிற வல்லமைகள், உன்னை அழிக்க நினைக்கிற மனிதர்களை கர்த்தர் உனக்கு முன்னாடியே விழ பண்ணி, உனக்கு விரோதமாய் எழும்பின மந்திரத்தின் வல்லமைகள், யாகத்தின் வல்லமைகள், பூஜையின் வல்லமைகள், தாயத்து தகடுகள் இன்னைக்கு உனக்கு முன்னே அவர்கள் எறிந்து சாம்பலாய் போகிறதை இனி நீ பார்க்க போகிறாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்களை கர்த்தர் 7 வழியாய் ஓடி போக பண்ண போகிறார். உன்னை சுற்றிலும் பாளையத்தை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களா, அந்த சத்துருக்களுக்கு மேலாக ஒருவர் இன்றைக்கு உன் தலையை உயர்த்த போகிறார். ஒருவர் உன்னை உயர்த்தி நடத்த போகிறார். உன்னை அழிக்க நினைத்தவனே, இனி உனக்கு முன்பாக மண்டியிட்டு உன்னை பணிந்து கொண்டு உன்னை சேவிக்கிற நாட்கள் வருகிறது. சத்துருவை சந்தோஷப்படாதே, ஏனென்றால் நீ இருளில் இருந்தாலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உன் சத்துருகளுக்கு முன்னாடி உன்னை உயர்த்துகிற நாட்கள் வந்தது. உன் சத்துருகளுக்கு முன்னால்தான் ஒரு மிகப்பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயினால் அவர் அபிஷேகம் செய்து உயர்த்த போகிறார். உன் ஊழியத்துக்கு எதிராய் வந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சத்துருவே, இன்னைக்கு உன்னை கர்த்தர் எங்க கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறார். தாவீதுடைய கைகளில் சத்துருக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சத்துருக்கள் உயர்ந்திருந்த சத்துருக்களை தாவீதுக்கு முன்பாக கர்த்தர் விழ பண்ணினார். காரணம் என்னவென்றால், தாவீதை கர்த்தர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவனுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் மௌனமாயிருந்தவர் தான், ஆனால் இனி அவர் மௌனமாயிருக்கிற தேவன் அல்ல. இனி உன் சத்துருகளுக்கு விரோதமாய் கர்த்தரே இனி யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தரே உனக்கு யுத்தம் பண்ண போகிறார். யோசபாத்து சொல்லுகிறார், இவர்களை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்ல போது கர்த்தரே யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு தம்முடைய தூதனை அனுப்பினார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய், உன் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தரே உனக்காக அவர் யுத்தம் பண்ண வல்லமை உடையவராய் இருக்கிறார். உன்னை சத்துரு இனி
மேற்கொள்ள முடியாது. சத்துருவினுடைய இஷ்டத்துக்கு உன்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற தேவன் கிடையாது. அவர் தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறாய், நீ கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறாய். அவர் உனக்கு தகப்பனாயிருக்கிறார், அவர் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். உன் சத்துருக்களை உன் பட்சத்தில் உன்னை அவன் கைகளில் ஒப்பு கொடுப்பாரோ? ஒரு நாளும் உன் சத்துருக்கு கைகளில் உன்னை ஒப்பு கொடுக்கிற தேவன் கிடையாது. உன்னை விடுதலையாக்க வந்த தெய்வம் அவர், உன்னை ரட்சிக்க வந்த தெய்வம் அவர், உன்னை மீட்க வந்த தெய்வம் அவர். இயேசுவின் நாமத்தினாலே உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்தது உண்மை என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா சத்துருக்களுக்கு எதிராக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது என்று. தாவீதுக்கு முன்பாக சத்துருக்களை கர்த்தர் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓட பண்ணினார் என்றார். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் இன்னைக்கு மறைமுகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்களா? உன்னை குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிறார்களா? உன்னை பொய்யாய் குற்றம் சாட்டி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? நீ நல்லதை செய்தும் இன்னைக்கு உன்னை மற்றவர்கள் முன்பாக அற்பமாய் நடத்துகிறார்களா? இன்னைக்கு பல பேர்கள் உன்னை அற்பமாய் உன்னை நடத்தி உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள். நீ எந்த மனிதனால நீ வேதனைப்பட்டாயோ, எந்த மனிதன் உனக்கு சத்துருக்களாய் வந்தானோ, கர்த்தர் அவனை உன் கைகளில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் அவனை உன் கைகளில் ஒப்பு கொடுப்பார். சிம்சோனுக்கு எதிராக ஒரு பால சிங்கம் அவரை அழிக்கும்படியாக எழும்பினது. கர்த்தர் என்ன பண்ணினார் என்றார், அந்த சிங்கத்தை சிம்சோனுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து எறியும்படியாக கர்த்தர் அந்த சத்துருவாகிய சிங்கத்துக்கு முன்பாக சிம்சோனை பயன்படுத்த முடியும் என்றால், என் ஜனமே, இன்னைக்கு உன் சத்துருக்களை இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இன்னைக்கு புது எண்ணெயினாலே இன்னைக்கு நீங்கள் நிரப்பப்பட போறீங்க. எதற்கு தெரியுமா? உன் சத்துருகளுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்துவதற்காக, உன் சத்துருகளுக்கு முன்பாக தேவன் உன்னை கனப்படுத்துவதற்காக, உன் சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை காண்பிப்பதற்காக தான் கர்த்தர் புது எண்ணெயினாலே உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். உன்னை புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். அண்ணால் அவங்க சொல்றாங்க, என் சத்துருக்களின் வாய்கள் மூடினது, என் கொம்பை உயர்த்தினீர். அண்ணால் அவங்களுக்கு வந்த சத்துரு, அந்த சத்துரு வேதனை படுத்தி ஒரு நாள் தேவ ஆலயத்தில் போய் அவங்களால பேச முடியல. அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. பக்கத்தில் இருந்தவன் பார்த்துட்டு சொல்றார், ஒரு ஊழியக்காரன் தான், ஆமா, பரியாசம் பண்ணுகிற விதத்தில் குடித்து வெறித்து இருக்கிறாள் என்று. இன்னைக்கு நீ அழும்போது இன்னைக்கு அநேக பார்வையில அது பரியாசமாய் இருக்கலாம். உன் கண்ணீர்கள் இன்னைக்கு பரியாசமாய் இருக்கலாம். உன் வேதனை அவர்களுக்கு நகைப்பாக இருக்கலாம். உன் சஞ்சலம் அவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமே இன்னைக்கு சந்தோஷப்படலாம், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப மாறும் தெரியுமா? கர்த்தர் உன் கொம்பை உயர்த்தும் போது, கர்த்தர் புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணும் போது, அங்கே நீ நிரப்பப்படும் போது, கர்த்தர் உன் சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்தும் போது நீ மிகுந்த சந்தோஷம் அடைவாய். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை புது எண்ணெயினால் நிரப்பி உன்னை நடத்த விரும்புகிறார். எகிப்தில் 430 வருஷம் அங்க அடிமைப்பட்டு போய் ஜனங்கள் கிடக்கிறாங்க, அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தார் தெரியுமாங்க? ஒரு சிங்கத்தை போல கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். ஒரு சிங்கத்தை போல நிமிர்ந்து நடக்க வைத்தார்.
எந்த சத்துரு அடிமைப்படுத்தினானோ அந்த சத்துருகளுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்க வைத்தார் என்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். இந்த 2026 கர்த்தர் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவா. எந்த இடத்துல உன்னால நிமிர்ந்து நிற்க முடியலையோ, எந்த இடத்துல உன்னால எழும்ப முடியலையோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எழும்ப விடாம, நிமிர விடாம, நிற்க விடாம தடை பண்ணின சத்துருக்களை கர்த்தர் முறிந்து உனக்கு முன்பாக அவர்களை விழப்பண்ணி உன்னை அவர்களுக்கு முன்பாக எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நீ எழுந்து நிற்பாய். எந்த ஊரில் நீ எழுந்து நிற்க முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தாயோ, எந்த ஊர்ல நிமிர்ந்து நடக்க முடியலன்னு கவலைப்பட்டாயோ, அதே இடத்துல தான் உன்னை எழும்பி நிற்க பண்ணுவா. நீ வெட்கம் அனுபவித்த தேசத்துல கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்துதான் உன்னை நிமிர்ந்து நடக்க வைப்பார். சத்தமா இவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன் உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் தலையை எண்ணெயினால் நிரப்பி உன்னை நடத்த விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் சொன்னாங்க, லாசரு மரித்திட்டான், இனி அவன் உயிரோடு எழும்ப வாய்ப்பு இல்லை. அங்க சத்துருக்கள் இருந்தாங்க. எப்படிப்பட்ட சத்துருக்கள் இருந்தாங்க தெரியுமா? இவங்க இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்களே, இவங்க இயேசுவுக்கு ரொம்ப சிநேகிதர்களா இருந்தாங்களே. ஆமா, அவன் தன் சிநேகிதன் மரித்தும் 4 நாள் ஆகியும் இயேசு வரலையே. இயேசுவை நேசிச்சதுனால அங்க அநேக சத்துருக்கள் இருந்தாங்க, அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சத்துருகளுக்கு முன்பாக தான் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அந்த லாசருவினுடைய கொம்பை கர்த்தர் அந்த சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்த முடிந்தது என்றால், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தேவ ஜனமே, இன்னைக்கு நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா? நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாயா? நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறாயா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அனைவரால் பகைக்கப்படுகிறாயா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ துன்பப்படுகிறாயா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு அநேக விதத்தில் இன்னைக்கு வேதனையும் சஞ்சலமும் அடைந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கிற உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் குடும்பமே எனக்கு விரோதமாய் எழும்பினது. சொந்த தகப்பன், சொல்ல போனா என்னுடைய தாயாருடைய தகப்பன், அவர் எனக்கு விரோதமாய் எழும்பினார். நான் அவர்கள் வீட்டில் தான் இருந்தேன், என் தாயாருடைய தகப்பன் வீட்டில். அந்த வீட்டில் ஜெபம் பண்ண முடியாது, பைபிளை வாசிக்க முடியாது. ஜெபம் பண்ணினால் தலையில தண்ணியை கோரி ஊத்திடுவாங்க, பைபிள் இருந்தா கிழிச்சு போட்டுருவாங்க. ஆலயத்துக்கு போக முடியாது. அப்படி ஆலயத்துக்கு போகிறதா இருந்த வீட்டில இருந்து ஒரு லுங்கியை கட்டிட்டு பின்னால அந்த லுங்கியை வச்சுதான் ஆலயத்துக்கு போக முடியும். பல நாட்கள் அவரால் நான் வேதனைப்படுத்தப்பட்டேன். ஒரு நாள் நான் இருந்த கிராமத்தில் சில மதவாதிகளை கொண்டு வந்து என்னை அடிப்பதற்கு ஆட்களை கொண்டு வந்தார்கள். யார் என்றால் என் தாயாருடைய தகப்பன். என்னை அடிக்கணும், என்னை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று சொல்லி அநேக முறை வெளி ஆட்களை கொண்டு வந்து என்னை அடிக்க வந்தார்கள். என்னை பல முறை தகாத வார்த்தையினால் என்னை திட்டி வேதனைப்படுத்தினார்கள். இயேசுவை மறந்துரு, வேதத்தை விற்று, இயேசு வேண்டாம், நீ அவரை விட்டு வா, வந்தால் நாங்கள் உன்னை சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி முழு குடும்பமும் எனக்கு எதிராக எழும்பி நின்றது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் நான் இயேசுவை விடவில்லை. நான் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டேன். நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு நாள் எனக்கு சத்துருவாய் இருந்த என் தாயாருடைய தகப்பனாருக்கு திடீர்ந்தால வலது கை வலது கால் செயலிழந்து அவர் படுத்த படுக்கையே மாறி
ஒரு வாரத்திலேயே அவர் மரணத்தை சந்தித்தார். காரணம் என்னவென்றால், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே என்றைக்கு எனக்கு விரோதமாய் என் குடும்பத்தில் இருந்து என் தாயாருடைய தகப்பனார் எனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அங்கே மரணம் வந்தது. எனக்கு என் ஜனமே, என்றைக்கு அப்போஸ்தலருக்கு விரோதமாய் ஏரோது எழும்பினானோ அன்றைக்கு ஏரோதை கர்த்தர் அடித்தார். அவன் புழுபுழுத்து செத்தார். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் இன்னைக்கு பேசுறாங்களா, திட்டுறாங்களா, கூட இருந்தே உன்னை அவமானப்படுத்துறாங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய நிறைய பேர் ஆண்டவர் அறிந்தவர்கள் கூட இன்னைக்கு தேவனுக்காக உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்துறாயா? உனக்கு மரணம் வரும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்கிறது. தாவீதுக்கு மேல புதிய அபிஷேகம் இருந்ததுனாலதான் சவுலுக்கு என்ன வந்தது என்றால் மரணம் வந்தது. உனக்கு மரணம் வந்துடும். அபிஷேகம் பெற்றவன், புது எண்ணெயினால் நிரப்பப்பட்டவன், கர்த்தராலே உயர்த்தப்பட்டவனுக்கு விரோதமாய் நீ கூட்டம் கூடுகிறாயா? நீ அவனுக்கு விரோதமாய் நீ பல இடங்கள்ல போய் குறை சொல்லி நடக்கிறாயா? நீ சாகவே சாவாய். உனக்கு மரணம் வரும். ஏரோதுக்கு மரணம் வரும் என்றால், ஒரு சவுலுக்கு மரணம் வரும் என்றால் உனக்கு மரணம் வரும். ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் உன் கைகளை நீட்டாதே. அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என் ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருவை இன்னைக்கு கீழே விழுகிறத நீ பார்ப்பார். இயேசு சொல்லுகிறார், பிசாசானவன் மின்னல் விழுகிறது போல இதோ விழுகிறான். ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு மேல் இருந்த அந்த புதிய அபிஷேகம் அவருக்கு முன்பாக பிசாசுகளை விழ பண்ணினது என்றால், உனக்கு மேலே இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு முன்னே இருக்கிற பர்வதங்களை முருக பண்ணும். உனக்கு முன்னே இருக்கிற மந்திரங்களை, பில்லி சூனியங்களையும், யாகங்களையும், தகடையும், தாயத்தையும் உனக்கு முன்பாக விழ பண்ணும். ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. வல்லமைக்கு முன்பாக எதிர்த்து நிற்க ஒரு கொம்பனாலேயும் முடியாது. ஒரு ஏரோதால நிற்க முடியாது. ஒரு நேபுகாத் நேச்சரால் நிற்க முடியாது. ஒரு பார்வோனால் நிற்க முடியாது. ஏனென்றால் தேவ வல்லமை அப்படிப்பட்டது. தாம் அபிஷேகம் பண்ணினவனை அவர் விசேஷித்த பந்திக்கு அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, உன் மேல இருக்கிற புதிய அபிஷேகம் உன்னை ஒரு புதிய பந்திக்கு உன்னை கொண்டு போகும். ஒரு புதிய இடத்துக்கு உன்னை நடத்தும். ஒரு புதிய ஸ்தானத்துல இந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும். பழையவைகள் எல்லாம் மாறப்போகிறது. எல்லாம் புதுசாய் மாறப்போகிறது. உன் லைஃபையே ஒருவர் புதியதாய் மாற்ற போகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, புது எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கிருபையாய் நடத்திட்டு நீ ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான். சங்கீதம் 92:10 என் கொம்பை உயர பண்ணும், என்னை புது எண்ணெயினால் என்னை நிரப்பும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிப்பார். கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். உன் கிராமத்தில் உயர்த்துவார், பட்டணத்தில் உயர்த்துவார், தேசத்தில் உயர்த்துவார். சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணி, இதோ உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்னே விழப்பண்ணி உன்னை அவர்களுக்கு மேலாக உன்னை பயன்படுத்த என் ஆண்டவர் வல்லமையுடைய இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் அவனை ஜெயித்தார் என்றார். நீயும் அவனை ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வலகரத்தை உயர்த்தி, பரலோக பிதாவே, எங்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறார்.
எந்த இடத்திலும் உங்க ஜனம் உயர்த்தப்படாமல் இன்னைக்கு வெக்கம் அணிவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. எந்த மனுஷனால வெக்கப்பட்டு இருக்கிறாங்களோ இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை உயர்த்தி நடத்துங்கப்பா, உயர்த்தி நடத்துங்க. பிள்ளைகளுக்குள்ளால புதிய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். பெரிய காரியங்களை இந்த ஜனங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த நித்திய வெளிச்சம் டிவி சேனல் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் இனி வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. God bless you. God bless you. God bless you.